இந்த கேமில் நீங்கள் பிளாக்குங்க ஆப்னண்ட் போயிட்டு வழக்கம் போல் E4 E5 அப்புறம் நைட் F3. இதுக்கு அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ்ங்க. இந்த மூவ்ல நீ என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட சிப்பாயை வாலண்டியரா கொடுத்து டெஸ்ட் பண்றீங்க. இவரை வந்து இந்த ட்ராப்புக்குள்ள இழுக்க முடியுமா முடியாதங்கிறத உங்க சிப்பாயை வச்சு டெஸ்ட் பண்றீங்க. எப்படி அப்படின்னா, இந்த சிப்பாய் இந்த இடத்துல வைக்கிறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சிப்பாய் லாஸ். நீங்க வழக்கம் போல நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சுங்க. இல்ல அவர் பயந்துட்டாரு, ஏதோ இந்த மாதிரி டைரக்டா வாலண்டியரா வரானே, அப்போ ஏதோ ட்ராப் வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சு வழக்கம் போல இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவர் அட்டாக் பண்ணணும். ஓகேவா? அட்டாக் பண்ண அவர் என்ன பண்ணுவாரு, இப்போ குதிரை வந்து அட்டாக்ல இருக்கு, இப்போ குதிரையை காப்பாற்றணும். பிளஸ் வந்து இங்க வந்து ஃப்ரீயா ஒரு சிப்பாய் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, நீ என்னோட சிப்பாய் அடிச்சேன்னு சொல்லிட்டு நான் உன்னோட சிப் அடிக்க அவர் அடிப்பாரு. இப்போ இங்க பாருங்க, ஒரு மூவ் பண்ணாரு அப்படின்னா ஃபோர்க்கு இந்த யானைக்கும் ராணிக்கும் நான் இந்த பக்கம் சேஃப்டிக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சமயத்தில் அதுக்கு கவலைப்படக்கூடாது. இந்த குதிரை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், வழக்கம் போல் நம்ம நினச்ச போது தான் பண்ணுவார். இந்த இடத்துல வச்சு ஃபோர்க் வைப்பார். நம்ம ரெண்டாவது அட்டாக் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ராணியை காப்பாற்றி ஆகணும். ஸோ ராணியை மட்டும் இந்த இடத்துக்கு வைங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், கட்டாயம் ஃப்ரீயாக கிடைக்க யானையை உடம்பாரு. இப்போ நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இந்த சிப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிப்பா 2 ஸ்டெப் தூக்கி இந்த இடத்துல வைங்க, வச்சு இதை அட்டாக் பண்ணுங்க. இப்போ எங்கே போகலாம் வாய்ப்பு இருக்குது, இங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே வந்து அட்டாக்ல இருக்குது. எங்கேயும் போக முடியாது, ஒன்று இங்கே போகலாம் இல்லை இங்கே போகலாம். ஓகேவா? இப்போ இங்கே போகிறான்னு வச்சுக்கிடும். இங்கே போனால் என்ன பண்ண அப்படின்னா நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன், அதுக்கும் வந்து டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போயிட்டாருன்னா உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணால், இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஷப்பை நேராக கொண்டு போய் இங்கே வச்சு ராணிக்கு செக் வைக்கணும். இப்போ ராணி எங்கேயாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்கா, எங்கேயுமே தப்பிக்காது. இதை மட்டும் தான் மூவ் பண்ணி வைக்கிட்டு வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. ஸோ இதை மூவ் பண்ணுவார். இதை மூவ் பண்ணோன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, இந்த சிப்பாயை வச்சு இவரை அட்டாக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும் பாருங்க, ஒரு ஓப்பன் செக் வந்துருச்சு. ஓகேவா? டிஸ்கவர் செக் ஆனதுனால இப்போ இவரால் நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக இதுதான் மூவ் பண்ணுவார். இதை மூவ் பண்ண எங்கே வைக்கலாம், ஒன்று இங்கே வைக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே வைக்கலாம். இப்போ இங்கே வச்சுட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அட்டாக் பண்ணீங்கன்னா ராஜாக்கு செக்கு, இந்த பக்கம் யானைக்கும் செக்கு. அவர் என்ன பண்ணுவார், ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவார். இந்த இடம் ஃப்ரீ ஆகிடும், நீங்கள் அட்டாக் பண்ணிடலாம். இல்லைங்க அங்கே வைக்கல, அவர் இங்கே வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சு திரும்ப என்ன பண்ணுவோம், ராஜாக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கெல்லாம் போகலாம், இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இந்த 3 இடத்து தான் போக முடியும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டோம். இப்போ இங்கே போதுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நீ இதை அட்டாக் பண்ண கூடாது, அதுக்கு பதில் நேராக இங்கே வச்சு செக் வைக்கணும். இப்போ நம்ம அட்டாக் பண்ண முடியுமா, முடியாது, ஏன்னா இங்கே சேஃப்டிக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், கட்டாயம் ஒதுங்கி தான் போவார். பாருங்க, ஃப்ரீயாக ராணி கிடைக்கும், நம்ம போய் அட்டாக் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஃபுல் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, பார்த்துங்க.